ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடு மரணத்தை உயிர்த்தெழலை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. எங்களை மீட்கும்படி வந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். மனுஷனை நீர் நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், ஆனாலும் அவனுடைய அன்பை விரும்புகிற உம்முடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தி உம்முடைய பரிசுத்த கட்டளைகளை கொடுத்து பரிசுத்த கூட்டமாக பரிசுத்த ஜனமாக அவளை ஏற்படுத்தினீர். அவளுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தீர். இப்பொழுதோ ஆண்டவரே, உலக மக்கள் யாவரும் உம்முடைய ஜனமாக மாறவும் அவளுக்கு நித்தியத்திலே ஒரு தேசத்தை, பரலோக தேசத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அதற்கு தகுதிப்படும்படியாய் இந்த வேலையை ஆசீர்வதித்தாங்க. இந்த தியான வேளையில் நீங்கள் எங்களோட கூட பேசுங்க. அடியனை மூடி மறுத்து கொள்ளுங்க. நீர் வந்து மரித்து இரத்த சிந்து மீட்டு கொண்டதின் அர்த்தம் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களிலே கிரியை செய்யும்படியாக, நீங்கள் பேசும்படியாக, உணர்த்து வைக்கும்படியாக, திருந்த வேண்டிய காரியங்களை எங்களை திருத்தி கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையை உண்டாகும்படியாய் நீங்கள் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை பிட்டு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சென்ற வெள்ளிக்கிழமையில் பெரிய வெள்ளியில் நாம் நம்மை நீதிமானாக்கும் நம்முடைய ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நீதிமானாக்கி நம்மை அவரோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிற அந்த அன்பின் மகிமை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நம்ம பார்த்து தேவ சித்தம் நம்மை குறித்து எப்படியா இருக்கிறது என்கிறதை பார்த்து புரிந்து கொண்டு நாம் தகுதிப்படுவோம் என்றால், ஆண்டவர் வந்து மரித்த உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மளை நிறைவேறும் என்றால் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதலை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சீஷர்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. நமக்கு எப்படி இருக்கக்கூடாது? கைவித்தியில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அவங்க கூட இருந்து அவங்களுக்கு புரிய முடியல. நாமும் இன்றைக்கு நமக்கு ஏகப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசித்து நாம் தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காண்போம். ஆகவே சில குறிப்புகளை நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். நல்லது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சொன்னாங்க? எப்பவுமே நமக்கு ஒரு காரியத்தை வேதத்தில் ஆராய வேண்டும் அல்லது நமக்கு நல்லா தெரிய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொன்னாங்க என்பதை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனையோ விதமான சபைகள், சபை உபதேசங்கள். நிறைய பேருக்கு குழம்பி போயிடுறாங்க, எது சரி? அல்லேலூயா. நமக்கு வேத புத்தகம் இருக்குது, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னு தேடி வாசித்தா முடிஞ்சு போச்சு. சந்தேகத்தை எல்லாத்துக்கும் தீர்வாயிரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெளிவு உள்ளலாக நம்ம காணப்பட வேண்டும். ஆகவே சீஷர்களுக்கு புரியாதிருந்த அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு. அல்லேலூயா. எதற்காக? நமக்காக. அல்லேலூயா. கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ
ஆண்டவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் வேத புத்தகத்தில் எல்லாவற்றும் தீர்க்க தரிசனமாக இருக்குது. அல்லேலூயா. மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும், ஆண்டவர் உயிர்த்தெழுவார், ஆண்டவருடைய சரீரம் பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று சொல்லி இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவருடைய இந்த திட்டம், தீர்மானம் எல்லாம் மனுஷனுக்காகவே அவர் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்புக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆகவே இந்த உலகத்தில் சிஷ்யர்களை தெரிந்து கொண்டு எத்தனையோ அற்புதங்களை செய்து எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் கூட இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு புரியவில்லை. அது மாத்திரமல்ல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, சீஷலை போல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தெரியலை என்கிற ஒரு காரியத்தை வேதத்தில் தேட வேண்டும். அல்லேலூயா. புரியலை, தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரியல கூட நான் அவங்களை தேடி பதிலை தேடி தர முடியும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வேத ஆதாரத்தோடு பதில் தர நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கோம். எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சீஷர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அது புரியாததுனால மார்க்கு 9:10 வாசிக்கலாம். மார்க்கு 9:10. மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து. சரி, அவங்களுக்கு இந்த ஆண்டவருடைய மரித்தல், உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டாங்க. அவங்க யாருக்குமே அது குறித்து தெளிவில்லை. அவங்க பேசாங்க, விசாரித்து அதோட முடிச்சிட்டாங்க. அதை பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நாடுதல் இல்லை. அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, அல்லேலூயா, வேதத்தில் உள்ள சந்தேகங்களை உங்களுக்குள்ள அடக்கி கொண்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. கவிதையிலே சொல்லுங்க, எப்படியாலும் நான் தேடுவேன், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. இல்லட்டா ஏற்கனவே படித்த ஆட்கள் இருக்காங்க, நான் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வேன். அல்லேலூயா. இல்லை, வெட்கப்படக்கு ஒன்றுமே இல்லை. தெரிஞ்சால் சந்தோஷம். அல்லேலூயா. தெரிஞ்சால் நமக்கு விசுவாசம் வளரும், தைரியம் வளரும். ஆண்டரை குத்த அறிவு, கத்தரை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். தேவனுக்கு பிரியமுள்ள பரிசுத்த பிள்ளையாக மாற முடியும். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எல்லா பதிலும் வேதத்தில் இருக்குது. வேதத்தை விட்டு வெளியே போகவே வேண்டாம். இந்த சபையில் அப்படி சொல்கிறாங்க, அந்த சபையில் எதுவும் தேவையில்லை. நமக்கு பைபிள், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தெளிவு வேண்டும். அல்லேலூயா. நாம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தேகம் இருக்கா? அல்லேலூயா. நமக்கு தகுதிப்படணும். அது என்னன்னு பார்க்கணும், அதை ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு நம்ம காணப்படணும். இப்படிப்பட்ட சங்கத்தின் மத்தியில் நம்முடைய பேதுரு ஐயா என்ன பண்ணார்? போய் ஆண்டவரையே என்ன பண்ணார்? ஆண்டவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவருக்கு புரியலை, ஆனால் அவர் ஆண்டவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். எப்பேற்பட்ட ஆட்கள்! ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே பேதுருவை கூப்பிட்டு அவனுடைய குணங்களை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் அழுது மனம் திரும்பினான். அல்லேலூயா. நீ என்கிட்ட அன்பாக இருக்காப்பியா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அவன் 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 ஏற்கனவே மறுதளித்தவன். ஆனாலும் கூட அவன் தன்னுடைய குறைகளை நினைத்து அவன் மனம் முறிந்து அவன் அழுதான். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவனை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவரை பற்றி நிறையா காரியங்கள் தெரியாதனால, நம்முடைய சுயநீதியை நமக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு தேடுறதுனால அநேக காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எல்லாவற்றிற்கும் பதிலாக இருக்கிறார். வேத புத்தகத்தில் எல்லா பதிலும் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக தேடினா பரிசுத்த ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறதுல இன்றைக்கு பார்க்கும்போது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே போன நாளில் வெள்ளிக்கிழமை பார்த்தோம். இந்த ஊர் மக்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை, அவர் நேரடியாக பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பவும் பிசாசுடைய பெரிய தந்திரம் இருக்குது. நம்ம இந்த தேசத்தில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு நம்ம பதில் கொடுக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பதிலை பேசணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு பிசாசுடைய தந்திரங்கள் இந்த தேசத்தில் அதிகமாக இருக்குது. மாத்திரம் இல்லை,
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய நாடுகள் பார்க்குறோம். இன்றைக்கு நீ உயிரோடு இருந்த ஆண்டவரை எனக்கு உங்களை காட்டு, நான் நம்புவேன் என்று சொல்லுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர், கனமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்துக்கு நம்மளை தன்னை காட்டி வெளிப்படுத்தி அவருடைய சத்தியங்களை சொல்லி நாமும் அவரை போல் ஆகும்படி கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போ இதை நம்பி விசுவாசித்து ஒருத்தன் வந்தால் போதும். இதுதான் தேவ நியமம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய அந்த பிளான். அல்லேலூயா. அப்போ வசனங்களை கேட்டு விசுவாசித்து வருகிறவனை குறித்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் நம்ப படிக்கிறது, அது பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. தயவுசெய்து நம்புங்க. இல்லை ஐசிய அற்புதங்களை வாசிக்கும் பொழுது எனக்கும் ஆண்டவர், இதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கும் ஐசிய அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. நம்புகிறவங்க அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிவாங்க, அவருடைய வார்த்தையை நம்பி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த காரியத்தில் நாமும் உயிர் செல்ல வேண்டும் என்று தேவ நியமம் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். அப்போ நமக்கும் நானும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போல உயிர் தெழுவேன். இந்த உலகத்தில் சரீரத்தில் உள்ள மரணம் ஒரு மரணமே அல்ல. ஏனென்றால் அது ஒரு பெரிய தூக்கம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு இந்த சரீர மரணம் ஒரு பெரிய தூக்கம். 1 கொரிந்தியர் 15:32 எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலேயே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. நம்ம மனசு உரிமைப்படி வாழலாம். ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு கூட்டிருப்போமா? அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை தான், சாவு தான். ஆகவே நம்ம மன உரிமையபடி சந்தோஷமாக இருக்கலாமே என்கிற ஒரு காரியம் அங்கு பிசாசு வைத்திருக்கிற, அவிசுவாசிகளுக்கு பிசாசு வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாமோ ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. அது எப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தா இன்னும் நமக்கு தெளிவு உண்டாகும். கர்த்தர் இந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அப்போது இந்த ஒரு காரியம், முதலாவது நான் உயிர் செல்லுவேன் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, அல்லேலூயா, வேதம் சொல்கிறது அது ஒரு ரகசியம். என்னது அது? ரகசியம். 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இங்க நித்திரை என்பது சாவை குறிக்கிறது. நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கைத்தியல சொல்லாமா? இந்த ரூபத்தோடு கூட நம்ம உயிர்த்தெழ முடியாது. இந்த மாம்சமும் இரத்தமும் உயிர்த்தெழுதலை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் நம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த சரீரத்தில் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருப்போம். கைத்தியல சொல்லாமா? அல்லேலூயா. சரி, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வந்துருச்சா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சரீரப்பிரகாரமாக மரணம் வந்தாலும் நான் கிறிஸ்து இயேசுவை போல அவரால் நான் உயிரோடு எழுப்பப்படுவேன். அது எப்படி? மறுரூபமான சரீரத்தோடு. அல்லேலூயா. இந்த மரித்த சரீரத்தோடு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் என்னது? மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். கைவித்தியால சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அழிவுள்ளதாகிய இந்த மாம்ச சரீரம் அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த மறுரூபமான பிறகு இப்படி ஒரு காரியம் இருக்குது. அப்போ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் முதல்ல நமக்கு வேண்டும். ஏனென்றால் அது தெய்வ நியமமாக இருக்கிறது. அது எப்படி எது நம்ம இன்னும் பார்ப்போம். கர்த்தர் இந்த காரியம் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியம் எப்போ நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, மறுரூபமாகுதல் எப்போ நடக்கும் என்று சொல்லும் பொழுது அது 2 வேளையிலே அது நடக்கும். அதை பார்ப்போம். நம்ம முதல்ல
எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியமும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் வேணும். என்ன வேணும்? ஆமாம், இது இல்லாட்டா ஆனால் அவன் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இல்லாட்டா நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இதில் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. அது இப்போ இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அப்படின்னா, வேதம் சொல்கிறபடி கடைசி காலங்கள் உண்டாகும். அந்த கடைசி காலத்தில் முடிவில், அந்த உலகத்தின் முடிவில் அங்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் நடைபெறும், உண்டாகும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் அதற்கு முன்பாக ஹல்லேலூயா மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன தகுதி என்று பார்த்து இன்றைக்கி அதை குறித்து விவரமாக நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கத்திருந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அப்போது இந்த வரப்போகிற நாட்கள் கொடிய நாட்களாக இருக்குது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கு கடைசி நாட்களில் என்ன நடைபெறும் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். உலக மக்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிற ஒரு சாத்தானுடைய ஆட்சி. சாத்தான் மனித ரூபத்தில் இந்த மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரம் உடையவனாக இருப்பான். அல்லேலூயா. இந்த உலக அதிகாரங்கள் ஆளுகையெல்லாம் ஒரே கண்ட்ரோலுக்குள்ளாக, ஒரே ஆளுகைக்குள்ளாக வரும் என்று பார்க்குறோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி சாத்தானுடைய ஆளுகைக்கு அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே அது நடைபெறும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த மீட்கப்படுகிற ரகசியத்தை நம்ம பார்ப்போம், கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட அந்த மறுரூபமாக்கப்பட்டு நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தகுதிப்பட வேண்டும் என்கிற காரியத்தை சுருக்கமாகவும் கொஞ்சம் விவரமாகவும் பார்ப்போம். ஏனென்றால் நாம் தகுதிப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மறுபடியும் மறுரூபப்பட்டு எழுப்பப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை விசுவாசத்தோடு நம்ம வேதத்தில் தேடும் பொழுது ஆவியானவர் நமக்கு அவைகளை கற்றுத்தருவார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சரி, இங்க ஒரு நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே, கிறிஸ்து இயேசுதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எப்போல்லாம் தேவன் மக்களை சந்தித்தாரோ இதே போல சத்தங்களோடு அங்கே பார்க்கிறோம். அங்கே எக்கால சத்தம் ஊதப்பட்டது என்று அங்கு நம்ம யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல இங்கும் அங்கு கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட 3 விதமான சத்தங்கள் உண்டாகும் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆரவாரத்தோடும், அது ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தின் சத்தம். ஏனென்றால் இப்பொழுது உலகமெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். அப்பொழுது அந்த ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், பிரதான தூதன் பிரதான பணிக்கென்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டு அதை அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்ட இந்த காரியம் அப்பொழுது நடைபெறுகிறது. அப்படியான ஒரு மகிமையான மேலான ஒரு காரியம். அங்கு கர்த்தர் இப்படியாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சரிதானா? முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. மரித்த அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்தின் பேர் மகிமையின் சரீரம். அல்லேலூயா. உயிர் தெழுந்தா மகிமைப்படுற சரீரத்துக்கு பிறந்து மகிமையின் சரீரம். அல்லேலூயா. அப்போ அடுத்தது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அல்லேலூயா. நாமும்னு யாரை சொல்றாருக்காங்க பவுல்? அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்கள். அப்போ என்ன வாசிக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. நல்லா கவனிச்சு வாசிங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ கர்த்தர் பூமிக்கு வருவதில்லை, அவர் மேகத்தின் மேலே அவர் வருவார், அங்கே இருப்பார். மறுரூபமாக்கப்பட்ட
இந்த 2 கூட்டம் மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையடைந்த சரீரத்தோடு கூட அங்கே எதிர்கொண்டு கிறிஸ்துவை சந்திப்பார்கள். அல்லேலூயா. மரித்தவர்கள் பின்பு உயிரோடு இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குள் வாழுகிற ஜனங்களும் அங்கு மறுரூபமாக்கப்பட்டு எதிர்கொண்டு போய் கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யம் பூமியில் வரும். 7 ஆண்டுகள் அந்த ஆட்சி நடைபெறும். மிகவும் கொடுமையான ஆட்சி. அந்த எடுத்துக்கொள்ளுதலில் தகுதி பெறாவிட்டால் பூமியில் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும்போது கைவிடப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப பரிதாபத்தோடு பாவத்தவங்க ஒரு துக்கத்தோடு கூட ஐயோ இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லையே என்று கண்ணீர் விடுகிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனாலும் கூட அவங்க தொடர்ந்து ஆண்டவரை சேவிக்கிற விரும்புகிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். கிறிஸ்தவர்கள் யாரும் உயிரோடு இல்லாதபடிக்கு அவங்க விற்கவும் வாங்கவும் கொள்ளவும் படாதபடிக்கு மிகவும் நெருக்கப்படுகிற 2-3 ஆண்டுகள், முதல் 3 ஆண்டுகள் பார்க்குறோம். அது மிகவும் கஷ்டமான ஒரு காலம். அடுத்த 3 காலம் இன்னும் வேதனைப்படுகிற ஒரு காலம் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம போகாதபடிக்கு கிறிஸ்து இயேசு வரும்போதே நம்ம உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியாக, ஒருவேளை மரித்திருந்தோம் என்றால் நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதான் ரகசியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படுதல். கொஞ்சம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுவதை குறித்தான சில காரியங்களை இன்றைக்கு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், கிறிஸ்து இயேசுக்குள்னா என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது, நம்முடைய கிறிஸ்து இயேசு அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 1:1 வாசிக்கிறோம், 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து பார்க்கிறோம். அவர் எப்படியாப்பட்டவர்? ஹல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே நம்மத்திலே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. நாமும் அந்த மகிமைக்குள்ளாக கடந்து போகும்படியாய் இயேசு கிறிஸ்து வருவார். மகிமையடைந்த சரீரத்தோடு, மறுரூபமான சரீரத்தோடு அவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக. அல்லேலூயா. இதுதான் சபையில் அடிக்கடி சொல்கிற காரியம். தயவுசெய்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை எடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையெல்லாம் அன்லைன் பண்ணி அதை குறித்து சிந்தித்து யோசித்து நான் இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேனா இல்லையா என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினாலே உங்களுக்கு விடுதலை, வெற்றி, ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஜெயம் வேணும், வெற்றி வேணும்னா அது கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக தான் இருக்குது. அல்லேலூயா. சமாதானம் வேணுமா? அந்த நீதியாகிய கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க, சமாதானம் வரும். அல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து வரும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளா, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கமா நம்ம? அல்லேலூயா. வார்த்தைக்கு உள்ளே இருக்கமா, வெளியே இருக்கமா? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை நமக்குள்ளே இருக்குதா, கிரியை செய்தா, அல்லது தூங்கிட்டு இருக்குதா? அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய பிரச்சனையே, எல்லாரும் பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் மூடி வைக்கும்போது உள்ளே என்ன வாசம் தெரியாது. கீழ்ப்படியும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்து கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு நித்திய ஜீவனை பெறும்படி நமக்கு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாகன்றதை நம்ம எப்படி நமக்குள்ளே கொண்டு வருவது, காணப்படுவது என்கிற ஒரு காரியத்தை சுருக்கமாக பார்த்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த காரியங்களை இன்னும் உங்களுக்கு போதிப்பாராக, செயல்படுத்த கிருபை செய்வாராக. ஒன்று, அல்லேலூயா, நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. எல்லா மனிதரும் கிறிஸ்து இயேசுவை அறியும்படி, புரியும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, அவங்க கிறிஸ்து இயேசுவை அறியும்படிக்கு, அறிந்த நாம் அறிவிக்கும்படிக்கு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, நமக்கு பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை கொடுத்து அதை செய்ய சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதுனால நமக்கு முதலாவது தெரிய வேண்டியது, நாம் அந்த நித்திய கனமகிமைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தில் நமக்கு தெளிய வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம் உயிர்த்தெழுதல் அடையும்படியாக ஆண்டவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை குறித்துதான ஒரு வாஞ்ச, ஒரு ஆர்வம், அர்ப்பணிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமத்திலே காணப்பட வேண்டும். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இன்னும் 12:14 வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, நாம் அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக, மனுஷனை படைக்க முன்பாக, உலகத்தை படைக்க முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பாவம் செய்கிற மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும், அவனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம், தேவ நியமமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவருக்கு பிளான் இருக்குது. எல்லா மனிதரை குறித்தும் பிளான் இருக்குது. அல்லேலூயா. இந்த அழைப்பு எல்லாருக்கும். ஆனால் பாருங்க, அல்லேலூயா, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 12:14 நாம் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 12:14 பார்க்கும்போது, தமது சித்தத்தின்படி, அது அவருக்கு விருப்பம், அப்படி ஆலோசனைக்கு தக்கதாக அவர் ஆலோசனை வச்சிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆலோசனை தெரிவித்திருக்காங்க. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம குறித்து எவ்வளவு முன்குறித்தல் இருக்குது. அல்லேலூயா. நம்ம உயிரோடு எழும்பி அவரோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை பாவம் செஞ்சால் பாவத்துக்கெல்லாம் மரித்து போகாமல் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டு ஒரு மைமடைந்த சரீரத்தோடு கூட அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம், திட்டம், முன்குறித்தல், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சுதந்திரமாகும்படி. அல்லேலூயா. சுதந்திரம் அப்படின்னா அவருக்கு உரியல் ஆகும்படிக்கு. அல்லேலூயா. நமக்கு ஒரு சுதந்திரம், நம்ம சம்பாதிச்சது நம்முடைய சொத்து, நம்முடைய சுதந்திரம். நாம் அப்படி கிறிஸ்து இயேசுக்கு சொந்தங்களாகும்படி, சுதந்திரமாகும்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல. இந்த உலகத்தில் வானத்தையும் படைத்த தெய்வத்துடைய பார்வையில் இருக்கிற ஒரு மகா மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டிய காரியங்கள். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சிறுமை, கண்ணீர் வேற வரும்போது, இல்லை நான் கிறிஸ்து இயேசுவோடு கூட நிச்சயகாலமாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையெழுத்தி ஒரு கொடுங்க, நாம் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. 2வது காரியம், அல்லேலூயா, இது சாதாரணமாக நம்ம காணப்பட முடியாது. நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம நீதிமானாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி மாறணும்? நீதிமானாக மாறணும். நம்ம பெரிய வழி அன்றைக்கு நம்ம பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் அங்கே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனால் நீதிமான் ஆகும்படி ஆண்டவரை நம்ம தெரிந்து கொண்டார். அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:17. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. அல்லேலூயா. இங்கே நாடுதல் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்தது 2வது காரியம், நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. எதை நாடணும்? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள் நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்து, என் பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து வாழ்ந்தால் அவருக்கு தான் வாழ்வேன், அவர் சொன்னபடி வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நம்ம மாறும்படிக்கு நாடுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொண்டோம், 2வது நாடுகிற காரியம். அல்லேலூயா. அப்படி இருக்குதா? நானும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நாடுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் முயற்சி செய்தல். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி செய்தல், நாடுதல். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு, நாம் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாச நம்பிக்கையோடு கூட நாம் இந்த காரியத்தில் இறங்க வேண்டும். இதுக்கு பேர் தான் நாடுதல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாடுதல் மட்டும் உண்டா? அல்லேலூயா. உலக மக்களை போல. அல்லேலூயா.
ஏதோ நம்முடைய பிழைப்பு ஓடுது, அவ்வளோதான் போதும் என்கிறது சாதாரண மனித உலக மக்களுக்குரியது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசு கூட நித்திய காலமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய தீர்மானம், திட்டம் எல்லாமே நம்மை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த தீர்மானம், திட்டத்தை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என் மேலே இவ்வளவு சிரத்தையாக இருக்கிறார், ஆகவே நான் அதுக்கு தகுதிப்படும்படி நான் அதுக்கு நாடுவேன். என்ன செய்யணும்? நான் தேடி பார்ப்பேன். என்ன செய்யணும்? நான் முயற்சித்து பார்ப்பேன். அல்லேலூயா. அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிற அப்படினாலே, தேவ நீதியாய் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை இருக்கிற அப்படினால அது தேவ நீதியாக இருக்கிறது. அதுக்கு மேலே வர வார்த்தைகள் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தெய்வ வார்த்தையை மீறி எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அப்படியே நம்பதுக்கு நம்ம படிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை கேள்வி கேட்ட நிச்சயம் ஆண்டு நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம நாட வேண்டும். ஒன்று, நம்ம நாடுறோன்னு சொல்லிட்டோம், நம்ம இன்னும் பாவத்தில் இருந்தோம் என்றால், அல்லேலூயா, கிறிஸ்து அதற்கு காரணம் அல்ல. காரணம் யாரு? நாம் தான் காரணம். அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ள ஒரு பலன் இல்லை அப்படின்னா, ஒரு முயற்சி இல்லை, ஒரு தீர்மானம் இல்லை, திட்டம் இல்லை, இது ஆண்டவர் அறிவுறுக்கிறது என்று சொல்லி விட்டு விடுவதற்கு ஒரு மனசு இல்லை, மனசு வைக்கலை, அதுக்கு நம்முடைய ஆண்டவர் காரணம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய மாம்சமும் மனசும் இச்சையும் நமக்குள்ளே ஆளுகை செய்கிற பிசாசின் ஆவியும் தான் காரணம். அல்லேலூயா. பிசாசின் ஆளுகள் இல்லாதபடிக்கு நம்ம அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே ரெண்டாவது காரியம், நாடுகிற ஒரு காரியம் நம்மகிட்ட எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானலே, மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது பவுல் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருந்தால் கூட ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் அவர் சொன்னவைகளெல்லாம் நம்ப படித்தாங்க. ஆனால் பவுல் இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து நிறையா வசனங்களை கிறிஸ்து இயேசுங்கிற காரியத்தை நிறையா அவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்? அதுக்கு காரணம்னா பவுலுடைய தேடுதல் விசேஷமானது. அல்லேலூயா. பவுல் ஆண்டவருடைய தரிசனம் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு அவர் 2 வருஷம் தியானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. அவருக்கு பரிசுத்த ஆவியானவரே அதிகம் சொல்லி கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக கரைச்சி குடித்தவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை மகிமெல்லாம் அவருக்கு அந்த சந்திப்பு மூலமாக, தரிசனம் மூலமாக புரிய வந்ததுனால 2 வருஷம் அவர் அங்கே அரேபியாவுக்கு போய் அங்கே வேதத்தில் அவர் தியானம் பண்ண ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். எனவே தான் மற்ற சீஷர்களை காட்டிலும் பவுல் அதிகமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் அதிகம் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பவுல் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதிப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர் ஒரு நிறைய 2-3 காரியங்களை செஞ்சார். பார்ப்போம் அது என்னென்னு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கு நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்க நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, இதுக்காக நான் கிறிஸ்துவை எனக்கு உரியவராக நான் ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாற வேண்டும். நான் நீதிமானாகணும். நான் கிறிஸ்துவை எனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். ஆமாம், பவுலுக்கு ரொம்ப ஒரு பெரிய எண்ணம் இருந்தது. எனக்கு பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தெரியும், மோசேயுடைய நியாய பிரமாணம் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த பெரிய அந்த என்ன சொல்கிறது பெருமை, அதெல்லாம் அப்போ விட்டு விட ஆரம்பித்தார். அல்லேலூயா. விட்டுட்டு என்ன பண்றாரு? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பைபிள் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பவுல் எடுத்து தூர போட்டுட்டு, அல்லேலூயா, சுயநீதியை உடையவனாயிராமல். அல்லேலூயா. சுயநீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. சுயநீதினா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், நான் செய்கிறதான் சரி, எனக்கு சரிதான் நான் செய்வேன், அல்லேலூயா என்கின்ற சுயநீதி. அல்லேலூயா. இப்போ எப்படி மாறுது?
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை எல்லாத்தையும் நம்புகிற ஒரு காரியம். நல்லா நிறுத்தி வாசிங்க. இந்த தேவநீதியை குறித்து பெரிய வழி அன்னைக்கு கொஞ்சம் பேச வேண்டும்னு நிறையா வசனங்கள் எடுத்து வச்சுருந்தேன். அல்லேலூயா. நேரம் இல்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். இங்கே சுருக்கமாக பார்ப்போம். சுயநீதியை விட்டுட்டு சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், அல்லேலூயா, கிறிஸ்துவை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றி என்னென்னலாம் எழுதியிருக்கோ அதை அப்படியே நம்புகிற ஒரு விசுவாசியாக மாறி இந்த விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்தது. அல்லேலூயா. என்ன நீதி உண்டாகுது? ஒரு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறாரு, நம்புறாரு, அவர் சொல்லபடி நடக்காரு. இப்போ தேவ நீதி உண்டாகுது. அல்லேலூயா. தேவ நீதி என்ன நீதி? ஒரு நீதி சொல்றேன், தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் என்ன தரார்? அவரு விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார், பலன் தருகிறார் என்று விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. முதல் விசுவாசமே ஒரு தெய்வம் உண்டு, நான் அவரை தேடும் பொழுது அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். இருக்கட்டும். அப்போ என்ன உண்டாகுது? நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனிடமிருந்து அவருடைய கிருபை நமக்கு அன்பு உண்டாகிறது. ஓ, இவன் நம்மை தேடுகிறான் என்று சொல்லி தெய்வத்துடைய அன்பு நம்மேலே உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனிடமிருந்து வருகிறது, பிதாவாகிய தேவனிடமிருந்து வருகிறது. நம்மகிட்ட விசுவாசம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்பிக்கை வைக்கிற விசுவாசம் இருக்குது. இதனால ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு உண்டாகிறது, விடுதலையாகிய ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? புரியுதா? அல்லேலூயா. பரவாயில்ல. நம்ம தேவநீதியை பற்றி இன்னும் அடுத்த அது பார்ப்போம். கத்த இன்னும் அதிகமாக பார்ப்போம். கத்த நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்தை மேம்படுத்த தெய்வம். அல்லேலூயா. அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை உண்டாகுது. என்ன உண்டாகுது? இவனுங்கள் பாவங்களை மன்னிக்கலாம். அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுத்தவனுடைய பாவங்களை மன்னிக்கலான்னு ஒரு இரக்கம் உண்டாகுது. பின்பற்ற ஒப்பு கொடுத்தோன்னா கிருபை உண்டாகி பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. இதை அறிந்த பவுல், அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் தன்னுடைய பெருமையை பற்றி பேசாமல் கிறிஸ்து இயேசுவோடைய வார்த்தைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது அதனால் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகளை துன்பம், அந்த பாடுகளில் நான் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறார். 10ஆம் வசனம் தான் சொல்லுது, வாசிங்க. இப்படி நான் அவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன? அவரது துன்பத்தில் நானும் பங்கு பெறணும் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த தெய்வீக வெளிப்பாடு, அந்த அறிவு, அதை குறித்து நம்ம பார்ப்போம். அடுத்த இதில் பார்ப்போம். அப்போ அந்த ஒரு அறிவு உண்டாகுது. இதெல்லாம் எதுக்காக? அடுத்த வாசிங்க. ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் ஞானஸ்நானத்தை சொல்லுகிறாரு. எப்படியாயினும் அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படி எதை கொடுத்தாலும் எதை செய்தாலும் எப்படியாவது உயிரோடு எழும்பணும். என்ன இயேசு கிறிஸ்து வரும்போது நான் உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. அவ்வளோ நான் மரித்திருந்தா நான் உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் இதுக்காகத்தான் நம்ம முதல்ல 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எது தேவையோ, எது பெரிய காரியமோ அதுக்கு தான் நம்ம நேரம் அதிகமாக செலவழிப்போம், அதுதான் தேடுவோம். நம்ம அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்போம். நல்லது. அல்லேலூயா. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. ஒழுங்காக பைபிள் எடுத்து ஆண்டவரை தேடுங்க. நமக்கு குறை உண்டு, போராட்டம் உண்டு, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூட தருகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் ஆண்டவரை தேடும்படி வாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக எல்லாம் இந்த உலக தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவர் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அவர் உண்மையில் வாக்கில் வல்லவர், உண்மையார் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ எப்படி ஆகினோம்? அப்போ என் வாழ்க்கையில் முதல் ப்ரையாரிட்டி அல்லேலூயா இயேசு கிறிஸ்து. நான் உயிரோடு இருந்தேன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்தணும். ஒருவேளை மரிச்சேன்னா மறுவமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட நான் உயிரோடு எழும்பணும் என்பதுதான் பவுலுடைய புரிந்து கொள்ளுதல், தெய்வ ஞானமாக இருந்தது. அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்குதா? அல்லேலூயா. பரவாயில்ல, இன்றைக்காவது அப்படி வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அல்லேலூயா கிறிஸ்துவின் வருகைக்கு நான் தகுதிப்படணும். அல்லேலூயா.
ஒருவேளை நான் மரித்து போனேன்னா கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்ந்து அவருடைய வருகையில் நான் உயிரோடு எழுப்பப்படணும். அல்லேலூயா. ஏன்னா நான் இருந்தால் வாழ்நாள் திருப்பி இருக்கிற காலமெல்லாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட அந்த மகிமையில் நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம், அந்த முயற்சி, விடாமுயற்சி, தகுதிப்படும்படி பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாடுதல். அல்லேலூயா. இதான் என் வாழ்க்கையில் டாப் ப்ரியாரிட்டி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையை நமக்குள்ள உண்டாக்கி கொள்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிளான், திட்டம், இதுக்காக தன்னுடைய உயிரையை வந்து கொடுத்து நம்ம மீட்டு கொண்ட ஆண்டவர் நம்ம அவருடைய விருப்பத்துக்கு அவரோட இருக்கும்படி நம்ம நாடுவோம் என்றால் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்படணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எந்த கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உங்களால் கீழ்ப்படிய முடியலை. அல்லேலூயா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படிய முடியாத கஷ்டமாக இருந்தது, எதிரிக்காக ஜெபம் பண்ணுவதா. அல்லேலூயா. எதிரிக்காக ஜெபம் பண்ணி எதிரியை நண்பராக மாற்றி ஆசீர்வதித்தார். இன்னிலிருந்து கிறிஸ்து இயேசுவின் எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய ரொம்ப எளிதாக கிருபை தரார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அனுபவம்! இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மனம் இருக்கோ இல்லையா, கீழ்ப்படிஞ்சா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே வேண்டிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது பவுலுடைய டாப் ப்ரியாரிட்டி நானும் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட காணப்பட வேண்டும். இதுக்காக எல்லாவற்றையும் மற்ற எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விட்டார். அல்லேலூயா. சரி, இது மூன்றாவது காரியம் பார்க்குறோம். சரி, நான்காவது காரியம் பார்க்கும் பொழுது அங்கு நம்ம என்ன செய்யணும் என்று பார்க்கும்போது, நம்ம தகுதிப்படுகிற காரியத்தில் முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக காணப்பட வேண்டும். பழையவளெல்லாம் ஒளிந்து போயின என்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே வரணும்னா நம்ம முதல்ல தேவ வார்த்தையில் ஜெனிப்பிக்கப்படணும். ஆண்டுடைய வார்த்தையை முதல்ல கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம நம்ம ஒரு புது மனிதனாய் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பார்த்தோம், நம்ம பழைய பாவ மனுஷன் நமக்குள்ளே சேர்த்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நம்ம மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது மெய்யான தேவநீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலா புதிய மனுஷனாக தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம புதிய மனுஷனாக வர்றதுக்கு, அல்லேலூயா, மெய்யான தேவநீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? உம்முடைய சத்தியத்தினால இவளை பரிசுத்தமாக்கும். அப்போ இந்த வார்த்தை நமக்கு பரிசுத்தமாக்கும். தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்களை நம்ம விட்டு எடுத்து போட்டு அந்த வார்த்தை பரிசுத்தமானது. அந்த வார்த்தைப்படி நடக்கிற நாம் பரிசுக்கு மேல் பரிசுத்தம் அடைவோம். இப்போ நமக்குள்ள தேவ சாயல், தெய்வத்தின் சாயல், கிறிஸ்து இயேசுவின் சாயல், அவரை போல குணங்களில் நம்ம மாற ஆரம்பிக்கிற புது மனிதன் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதைத்தான் ரோமர் 6:11 வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? பாவத்துக்கு மரித்து கர்த்தராகிய இயேசுவுக்குள் பிழைத்தவள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி தகுதிப்படாமல் எண்ண முடியாது. தகுதிப்பட்டு எண்ணணும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நான், பாவத்தினால மரித்தனா, என் சிந்தனையில் பாவம், ஆண்டுக்கு பிடிக்காத காரியம், பேச்சில் ஆண்டுக்கு பிடிக்காத வார்த்தைகள், என்னுடைய கிரியை ஆண்டுக்கு பிடிக்காத காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறி நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினால, அந்த நீதியை ஏற்றுக்கொண்டபடினால, மனதார ஏற்றுக்கொண்டபடினால, அது நிலை செயல்படுகிறதுனால பரிசுக்கு மேல் பரிசு அடைந்து தேவ செயல் எனக்குள்ளே வந்து நான் தெய்வத்தை போல மாறுகிற, தெய்வ குணங்களை கொண்ட மனிதனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன், அதில் பெருகுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாலாவது காரியம் என்னது? ஹலோ, காமனாக தான் இருக்குது, டோன்ட் வரி. எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி எண்ணிக்கொள்வீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செஞ்சால் தான் எண்ண முடியும். அல்லேலூயா. அப்படி செய்யாமல் கிறிஸ்து இயேசுவின் சாயல் வராமல் என்ன, அது ஒரு ஏமாத்துத்தனம். அல்லேலூயா. நாலாவது காரியம். சரி, அடுத்ததாக ஐந்தாவது காரியம் பார்க்குறோம். சரி, இந்த 1 பேதுரு 1:23 நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம், ஒரு புது மனுஷனாக மாறணும் என்று நம்ம பார்க்குறோம். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு ஆவிக்குரிய குழந்தையாக நம்ம மாறுகிறோம். மாற வேண்டும். அப்படி என்ன வேண்டும்? சரிதானா?
அடுத்தது குழந்தை என்ன பண்ணும்? இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள குழந்தைய பிறந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? குழந்தை வளர வேண்டும். என்ன பண்ணும்? அல்லேலூயா. நம்ம கிறிஸ்து இயேசுவின் சத்தியத்துக்குள்ளாக நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. இங்கு வேதம் என்ன சொல்கிறது? நம்ம குழந்தைகளைப் போல. ஒரு பிறந்த குழந்தைக்கு இவங்க அம்மா தெரியுமா அப்பா தெரியுமா? தெரியாது. அம்மாவையும் தெரியாது. அது கண்ணை தான் மூடிக்கொண்டிருக்கும். 20 மணி நேரம் தூங்கும், அதுக்கு மேலே தூங்கும். அம்மாவே தெரியாது, ரெகனைஸ் பண்ண முடியாது, அந்த அறிவு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒன்று தெரியும், தனக்கு ஒரு சாப்பாடு வேணுன்றதுக்காக அதை வாயை சப்பு கொட்டும். அல்லேலூயா. என்ன செய்யும்? வாயை சப்பு கொட்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சியுள்ளதாக இருக்கணுமா? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். அல்லேலூயா. இந்த ஞானத்தை வளரும்படி இந்த ஞானப்பாலாகிய வேத வசனத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. இந்த வாஞ்சையை குறைக்கும்படி பிசாசு நிறையா போராடுவான். அல்லேலூயா. நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவான். அல்லேலூயா. மொபைல் ஃபோனை சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மொபைல் ஃபோன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம எதை பார்க்குறோம், எதை உபயோகப்படுத்துகிறோம் என்பதுக்கு இருக்குது. நம்முடைய நேரங்களெல்லாம் தெய்வத்தை தேடாதபடிக்கு வீணாக்குகிற ஒரு பிசாசின் தந்திரமான ஆயுதமாக நம்முடைய மொபைல் ஃபோன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? ஆமென். சரி. அப்படிப்பட்ட வாஞ்சைய பிசாசு இந்த காரியத்தில் நம்ம வஞ்சிக்காதபடி நம்ம காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:15 நீங்கள் குழந்தையை போல இராமல் கிறிஸ்துவுக்குள் வளரும்படிக்கு அங்கு சபையில் உங்களுக்காக எடுக்கிற முயற்சிகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். எபேசியர் 4:15 வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வளரும்படிக்கு சபையில் பைபிள் காலேஜ் இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குது. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் இருக்குது. இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா நீங்கள் சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வளரும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையோடு இணைந்து வளர்கிற காரியங்களை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். 5வது காரியம். அல்லேலூயா. 6வது காரியம், நம்ம அப்படி வளரும்போது நிச்சயமாகவே கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? உடன்படணும். நான் வாழ்ந்தால் உமக்காக தான்ப்பா வாழ்வேன் என்கிற அந்த கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை இரத்தத்தில் உணர்ந்து அங்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா. நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவேன், உண்மையை பின்பற்றுவேன், எந்த சூழ்நிலையும் பின்பற்றுவேன் என்று தான் ஞானஸ்தானம் எடுக்காங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன காணப்பட வேண்டும்? நாம் அல்லேலூயா கிறிஸ்துவை காட்ட வேண்டும். அந்த குணங்களை பார்க்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த ஆள் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் குணங்களை நம்ம பார்க்கணும், மற்றவங்க பார்க்கணும். அல்லேலூயா. சொந்த வீட்டார் பார்க்கணும், கணவன் மனைவி பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், வேலை செய்கிற இடத்துல பார்க்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் குணங்களை அவங்க பார்க்கும்போது மாத்திரமே அல்லேலூயா நாம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தில் 6வது காரியம், கலாத்தியர் 3:27 படி கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குழந்தையாக பிறந்தோம், வளர்ந்தோம், கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படும்படியாக நம்ம இப்படி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்நானம் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது இப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய நீதியாக மாற வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2:5 வாசிக்கலாம். நாம் அவருக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2:5 வாசிக்கலாம். 1 யோவான் வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கமா என்பதை நம்ம முதல்ல அறியணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணுமா? 1 யோவான் 2:5 மறுபடியும் வாசிக்கலாம். அவருடைய கிறிஸ்துவின் வசனத்தை கை கொள்கிற இடத்தில் அதன்படி நடக்கிற இடத்துல கடைபிடிக்கிற இடத்துல தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்மளே பூரணப்பட வேண்டும். அல்லேலூயா.
உன்னை போல பிறனை நேசி உலகத்தில் யாரும் சொன்னதும் கிடையாது, நடந்து கண்டதும் கிடையாது. அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு விரோதமாக நடந்த அந்த நாட்களில் கூட நம்ம மீட்கும்படி ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் நிந்தை அவமானங்களெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நமக்காக பாடுகளை சவித்து இரத்த சிந்தி மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அன்பில் நாம் வளர வேண்டும். இது எப்படி சாத்தியம்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை உண்மையாக கை கொண்டா இது சாத்தியம். கைவித்தியெல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய அன்பை குறித்து கிறிஸ்துவின் அன்பை பிறர் உணரும்படி நமக்கு ஒரு நல்ல சாட்சி வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஒருத்தர் முகத்தை பார்க்காத போகிற காரியம், குடும்பத்தில் சொந்த அம்மா அப்பாட்ட பேசாத காரியம், சௌரத்தில் பேசாத காரியம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், போன தடவை அம்மாவை நீ ஒழுங்காக பார்க்கல என்று சொல்லி ஆண்டவர் அறியாத ஒருத்தர் அதிகமாக திட்டினார். அவங்க நல்லா இருப்பக்கான எல்லா காரியங்களும் நான் செஞ்சு தான் வந்திருக்கேன். ஆனாலும் கூட இப்படிப்பட்டது. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா உங்கள் நிமித்தம் நீங்கள் பொறுமையாக இருக்கிற நிமித்தம் நான் தான் உங்களை வந்து பார்க்கணும், ஆனால் உங்களுடைய அனுமதியோடு நான் ஊழியம் செய்யறதுனால அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், நீ போய்ட்டு வாப்பா, சந்தோஷமா. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய இந்த நம்ம குற்றப்படுத்துகிற யாவரையும் மன்னிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் போகும்போது சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நிறையா திட்டினார் இருக்கட்டும், ஆனாலும் கூட சிஸ்டர் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. கர்த்தர் நல்லவர். கடைசியில் பேசி ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு புரிஞ்சு ஒன்றும் ஆகாது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வெளியே வந்து வழிநுட்பம் வந்தார், அப்புறம் பேசலை, பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்? கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்மளே வெளிப்பட வேண்டும், பகைவரையும் மன்னிக்கிற அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது இந்த கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம காணப்பட்டோன்னா கிறிஸ்துவின் அன்பு நம்மளே வெளிப்படும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ங்க, உங்களை குறித்து கணக்கு கொடுக்கணும் என்று யோசிங்க. ஆகவே உங்கள் அன்பு பிற இடத்துல எப்படி அது முன்னேறி இருக்கு என்பதை குறித்து யோசிங்க. கிறிஸ்துவின் அன்பில் வெளிப்பட்டிருக்கா என்பதை குறித்து சிந்தித்து ஆராய்ந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் எல்லாரும் இல்லை வளர வேண்டியது, திருந்த வேண்டியது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை வெளிப்பட வேண்டும். உன்னை போல பிற நேசி என்கிற அன்பு. இன்னும் நிறையா சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் வேலைக்கு படிக்கும்போது ட்ரைனிங் நாட்களில் கூட ஒரு சோனோட ஒரு பெரிய விளையாட்டு நடக்கும்போது பெரிய வாக்குவாதமாக வந்தது. அது அடிப்படை சண்டை வரைக்கும் போச்சு. அல்லேலூயா. அப்போல்லாம் எல்லாம் வாலிபம் வயசு, எதையும் விடுறதில்லை, வந்த சண்டையை விடுறதில்லை. அல்லேலூயா. ஆனால் அவனை குறித்து ஒரு கருத்தை கேள்விப்பட்டேன். அவனுடைய உறவினர்கள் அவனை கொல்ல பார்க்குறாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய மாமனார் அவங்க ரிலேட்டிவை கொண்டனால இவனை கொல்லும்படிக்கு பிளான் போட்டு அதில் தப்பிச்சான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. எனவே எனக்கு ஃபாரின் இன்டர்வியூ வந்ததுனால நான் இன்டர்வியூவில் இருந்து அங்கே ஒரு அப்போல்லாம் தந்தி தான் கொடுக்க முடியும், தந்தி கொடுத்து நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வா என்று சொல்லி அழைக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அது சகோதரன் மிகுந்த அன்போடு காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம பொறுத்த அன்பு செலுத்தும் போது அவங்களையும் ஆண்டவர் அன்பு சொத்துலாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவ வல்லமை. ஆகவே நம்ம கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட வேண்டும்னா தேவ அன்பு நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இது 7வது காரியம். 8வது காரியம் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கட்டுகள், துன்பங்கள், சோதனை எல்லாம் வரும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ரகசியம், இவள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பார்க்குறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்புறாப்பா, கூப்பிடு, நம்பினா கூப்பிடு. அல்லேலூயா. நம்முடைய பாடு எல்லாத்தையும் கூட இருக்கிற. அல்லேலூயா. அப்போ வேதம் தெளிவாக சொல்கிறது, மகிமை அடையும்படிக்கு, நம்ம உயிர்த்தெழுந்த மகிமை அடையும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. நான் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:17. கிறிஸ்து உலக ஜனங்களை ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டாரு. அவருடைய சித்தம் உலக மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நாமும் கூட உலக மக்கள் ரட்சிக்கப்படும்படி என்ன பண்ணோம்? பாடுபடணும். அல்லேலூயா. இப்போ நம்ம தேசத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யங்களை அற்புதங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. அவங்களே வந்து தேடுற மாதிரி காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்காக வரக்கூடிய பாடுகளை நம்ம சகித்து ஆகணும். அது நமக்கு மகிமை. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்காது. மாத்திரமல்ல, மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே
ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில், கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசத்தில் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலிருந்து ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதுனால பிரியமானவர்களே, உங்களுடைய சோதனையில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதுவதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் பின்பகுதி 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அங்கே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். நீங்கள் அப்படி பாடுகள் உண்டாகும் போது கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு தேர்தல் உண்டாகும், நீங்க உறுதியா நிற்க வேண்டும், நீங்க மறலாது இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் பார்த்துட்டே இருக்க மாட்டார், ஒரு லெவல் தான் பார்ப்பார், நமக்காக வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. நமக்கு அப்போ ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு ஆறுதல் உண்டாகுது, தேர்தல் உண்டாகுது, உறுதி உண்டாகுது. அப்படி நிற்கும்போது, நம்ம மறலாது இருக்கும்போது கிறிஸ்து இயேசு வந்து நமக்கு உதவி செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 9-10 குறிப்பில் பார்த்து முடிக்கலாம். 9வது குறிப்பு, அல்லேலூயா. அப்போ இந்த எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது அங்கு உன்னத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிப்போம். அல்லேலூயா. சரி, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் கண்டதில் நம்ம ஆவியில் காண்கிறோம் இந்த வேத புத்தகம் மூலமாக. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற அப்படின்னால நமக்குண்டு ஒரு பரலோக ராஜ்யத்தை, இனி கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத எந்த ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இது பூமியில் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போது, அந்த ஆட்சியில் நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. நம்ம தான் ஆளுநர்கள், பிரபுக்கள், நம்ம தான் வந்து கலெக்டர்கள். அல்லேலூயா. நம்ம தான் அமைச்சர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பூமியிலையும் ஆண்டு நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உன்னத ஆசீர்வாதங்களை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கிரீடங்கள், மகிமை, இன்னும் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை, நித்திய ஜீவனை கனியை வச்சிருக்கிற ஆண்டவர் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். அங்கு பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை குறித்து பார்க்கும்போது அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகாபரிதான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கிறிஸ்து இயேசுவே அங்கே வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு அந்த ஆட்சியில் நம்ம இருப்போம். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் இதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:7 முடிச்சு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:7. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:7 பார்க்கிறோம் நம்ம. அல்லேலூயா. நம்ம எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேணும், சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. அந்த மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த அப்போ இந்த காரியங்களெல்லாம், இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம இப்போ பிரசங்கிக்க வேணும் என்பதற்காகத்தான் நான் வந்து இதெல்லாம் அறிவிக்கணுங்காக தான் நான் பிரசங்கியாக மாறினேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாமும் கூட பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையை இப்போ நம்முடைய அனுபவத்தோடு கூட, வசனத்தோடு கூட சாட்சியாக அறிவிக்கணும். எல்லாரும் நம்பலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்படும்படிக்கு அல்லேலூயா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் நாட வேண்டும், நாம் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ண வேண்டும். இந்த மகிமைப்படுதலை மேன்மையாக என்ன வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். குழந்தையை போல நம்ம வளர வேண்டும், சபை ஐக்கியத்தோடு கூட சேர்ந்து வளர வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்மளை காணப்பட்டால் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு கட்டுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் நாம் அதை பார்த்து மறலக்கூடாது. நமக்கு ஆறுதல் உண்டு, தேர்தல் உண்டு. உறுதியாக நிற்கும்போது, நம்ம மறலாது இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தொடர்ந்து நமக்கு உன்னத ஆசீர்வாதங்களை மனதில் கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பிறரை அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே.
ஆண்டவரே, உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே, மனுஷரை படைப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவை அபிஷேகம் பண்ணி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் மகிமையடைய வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் பாவிகளானாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் நித்திய காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முன் குறித்ததற்காக நன்றியோடு, தெரிந்து கொள்வதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது அற்பமாக எண்ணாதபடிக்கு எங்களை குறித்து மேன்மை பாராட்டி அதை முக்கியமாக எண்ணி, முதலமாக எண்ணி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி வாழ ஹல்லேலூயா நீதிமான் ஆக ஸ்தோத்திரம் தகப்பனே. குழந்தை போல இராம ஹல்லேலூயா இன்னும் ஆண்டவரே நாங்கள் வளர ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே, வளர்ந்து உம்முடைய அன்பு எங்களை காணப்பட, அன்பு வெளிப்பட ஆண்டவரே, இந்த அன்பு வெளிப்படும்படி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச குணத்தை நாங்கள் அழித்து போட, புது சிருஷ்டியாய் மாற ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் பிறகு அறிவிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்கள் எங்களை பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இந்த காரியத்தை நாங்கள் மனதார செய்து முடிக்க, நாங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கடைய, பிறர் மகிமை அடையும்படியான உயிர்த்தெழுதலை சந்திக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் அவளை தகுதிப்படுத்தும்படியாக எங்களை நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட வசனத்தின்படி என்னென்ன குறைகள் எங்கிட்ட இருக்கோ நாங்கள் நிவர்த்தி செய்யவும், தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்கவும், நிலைத்திருந்து கனி கொடுக்கவும், அந்த வசனத்தின் கிரியைகள் எங்களுக்கு காணப்படவும், உங்களுக்கு பிரியமான பிள்ளை காணப்படவும், உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும். ஒருவேளை உயிரோடு இருந்தால், ஒருவேளை மரித்தால், நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்டு மரித்தால் அல்லேலூயா அப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி இந்த உலகத்தை ஆளுகிற 1000 அரசாட்சியில் பங்கு பெற்று நியாய தீர்ப்பிலே அல்லேலூயா நித்திய ஜீவனை ஆண்டவரே இந்த மகிமைக்குள்ளாக உங்களோட கூட பிரவேசித்து நித்திய காலமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வைத்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதை குறித்து சிந்தித்து, இது அற்பமாக எண்ணாமல் இதை வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து எங்களை நிறைவேறும்படி எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்த வாழ்ந்த பிள்ளைக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி ஒப்பு கொடுத்த பிள்ளை அப்படியே நீங்கள் தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த செலவுகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படும்படி, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து நிலைத்திருந்து அல்லேலூயா வாழுகிற, எப்படியாகிலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி தகுதிப்படும்படி என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற, அப்படி அர்ப்பணித்த வாழுகிற, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமாக இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.